தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஷெல்லில் இருந்து ஒரு டைரக்ட் ரெக்யர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஷெல் ரெக்யர்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், எங்கே போஸ்டிங்ஸ்ங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஷெல்லோட அஃபீஷியல் கெரியர் வெப்சைட்டில் தான் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ண போகிறீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் டு ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு லாகின் பண்ணணும். ஸோ இந்த பேஜில் தான் நீங்கள் சைன்இன் பண்ணணும். இது வரைக்கும் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணனா க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்து உங்களோட இமெயில் ஐடி ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக உள்ளே போயிடும். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன், ஆட்டோ ஃபில் ரெஸ்யூம், அப்ளை மேனுவலின்னு இருக்கும். ஸோ இதில் எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை மேனுவலி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் மேனுவல் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மேனுவலாக அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு மை இன்ஃபர்மேஷன், அடுத்து எக்ஸ்பீரியன்ஸு, அடுத்து அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸு, அடுத்து வாலண்டியரி டிஸ்க்ளோஷர்ஸு, ரிவ்யூ, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்கள் நேமு, அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி நேமு, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர்னு சொல்லிட்டு எல்லா பேசிக் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இந்த 1, 2, 3, 4, 5 ஸ்டெப்ஸையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசியாக ரிவ்யூ பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இப்போது இது என்ன போஸ்டிங்ஸுங்கிறத பாருங்கள். ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு ப்ராசஸ் டேட்டா அசோசியேட் இன்ஜினியர் போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. சென்னை, தமிழ்நாட்டில் தான் இந்த வேக்கன்சிஸ் இருக்குது. 11 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த வேக்கன்சி நோட்டீஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் டைம் வேக்கன்சி தான், பார்ட் டைம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன்ஸ்லேருந்து போயிடலாம். அவங்க யார் எடுக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ், அதாவது இது வரைக்கும் வேலைக்கு போகாத ஃப்ரெஷர்ஸை மட்டும்தான் அவங்க எடுக்கிறாங்க. ஒரு யூனிவர்சிட்டி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஃபீல்டு அப்படின்னா இன்ஜினியரிங் ஃபீல்டில். ஸோ நீங்கள் பிஇ டெக் முடிச்சிருக்கீங்க, ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஆயில் ரிலேட்டட் அண்ட் கேஸ் ரிலேட்டட் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு மேட்லேபில் இல்லை பைத்தானில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, இல்லை அதை பற்றின ப்ரொஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்களும் அப்ளை பண்ணலாம். பைத்தான் தெரிஞ்சவங்களுக்கு அவங்க நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது கூடவே உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் சுப்பீரியர், கொலிக், கஸ்டமர்ஸ்டெல்லாம் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபரபிளி வித் ஸ்ட்ராங் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி இன் போத் ஓரல் அண்ட் ரிட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த ஜாப்க்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களோட ஜாப் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா டேட்டா கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பேசிக்காகவே சொல்லியிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் டேட்டா, அதே மாதிரி எண்ட் டு எண்ட் ஆப்டிமைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை டிரைவர் அண்ட் டிசிப்ளின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேபிஐ ரிப்போர்ட் பண்ணணும். கேஸ் அண்ட் ஆயில் டொமைன் பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மல்டிபிள் டைம் ஜோன்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆட் ஹவர்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொசீஜர்ஸ், ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது, டெய்லி, வீக்லி, மந்த்லி ரிப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஜாப் தான் உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு மேல் அண்ட் ஃபீமேல் 2 கேண்டிடேட்ஸுமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சேலரி மினிமம் ஸ்டார்டிங் சேலரியே கிட்டத்தட்ட 45,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஜாபுக்கு அவங்க எனஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் இதை ஷேர் பண்ணி உங்களோட ஜூனியர்ஸ் யாராவது இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க, இல்லை படித்து முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு அவங்கள அப்ளை பண்ண சொல்லுங்கள். இதை தவிர்த்து இந்த போஸ்டிங்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க.